ஓரளவுக்கு டீம் காம்பினேஷனை செட் பண்ணிட்டாங்க. இனிமே வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைச்ச நம்ம தான் கைஸ் முட்டாளு. அதுவே ஏதோ ஃப்ளூக்லனா நடந்திருக்கு போல. இந்த எஸ்ஆர்எச் மேட்ச் அகைன்ஸ்ட் தான் இவங்க பண்ண கிளவுனிசத்தை பார்க்கும்பொழுது அப்படிதாங்க கைஸ் தெரியுது. எஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி நம்ம ஃபிளெமிங் அண்ட் டீமோட படு கேவலமான ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிஷனால இந்த மேட்ச் நம்ம தோத்துருக்கோம் கைஸ். மேட்ச்ல ஒண்ணுமே இல்லை. நமக்கு கிடைச்ச ஸ்டார்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 17-18 ஓவர்ல கேமை முடிச்சிருக்கணும். ஒரே ஒரு மகாமாட்டமா நம்ம மேட்ச் ஷாட்டை நம்பர் 4ல அனுப்புனது அந்த ஒரு டிசிஷனாலே நம்ம தோத்துடுவோம் கைஸ். ஃபுல் மேட்சோட ரீகேப் சொல்றது கூட எனக்கு தெம்பு இல்லை. இவனுங்க பண்ண டிசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது மேட்ச் ஷாட்டை RR மேட்ச்ல ஒரு 6-7 ரூபாய் அடிப்பாரு. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இந்த ஆளுக்கு நம்ம ஊர்ல பேட்டிங்கே வராதுன்னு. பட் அதையும் மீறி அவங்க எடுத்தாங்க. அது ஓகே தான். லைக் அகில் ஹுசேன் டாப்ல யூஸ் பண்ண மாட்டாரு ருத்து, நல்ல மேட்ச் ஷாட்டை எடுத்துட்டு வந்தாங்க. அது கூட நான் ஓகே கைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ருத்து யூஸ் பண்ண மாட்டாரு, அதனால மேட்ச் ஷாட் வந்து 2-3 ஓவர் தள்ளலான்னு யோசிச்சிருக்காங்க. அதுவும் ஃபைன் தான், அதுவும் ஒர்க் ஆச்சு. 2 ஓவர் 13 ரன் தான் கொடுத்திருந்தாரு. பட் அதையும் தாண்டி 3வது ஓவர் தான் நான் மேட்ச் ஷாட்டை கொடுப்பேன், எனக்கு கண்டெயின் பண்ணி தருவார்னு ருத்து ரிஸ்க் எடுக்க அங்கே ஒரு 25 ரன் விட்டோம். அன்ஷுல் கம்போஜை 4வது ஓவர் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் இப்போ என்ன கெஸ் பண்ணேன்னா முகேஷ் சௌத்ரி 5, அன்ஷுல் கம்போஜ் 6 போடுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். பட் நம்மளால 5வது ஓவர் மேட்ச் ஷாட்டு கொடுக்க 25 ரன் தேவையில்லாமல் போச்சு. பட் 6th ஓவர் முகேஷ் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்து நம்மள கேம்ல எடுத்துட்டு வந்துட்டாரு. பட் அது அன்ஷுல் கம்போஜ் முகேஷ் அன்ஷுல் கம்போஜ்னு ஓவரை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும். அங்கே ஒரு ஓவர் கம்போஜை யூஸ் பண்ணாதனால எண்ட் ஆஃப் தி டே நம்ம கம்போஜோட 3 ஓவர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அவர் சூப்பராக போட்டு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்கே ஒரு 10-12 ரன் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோம். பட் ஃபைனலாக நம்ம மேட்ச் தோத்தது பார்த்தீங்கன்னா அதே 10-11 ரன்ல தான். பட் இது கூட மேட்டர் இல்லை கைஸ், இது கூட பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ்லாம் நல்லா பண்ணாங்க, பவுலிங் ரொட்டேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, பிளானுக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க, ஃபீல்ட் செட்டிங் நல்லா பண்ணாங்க, டெத் ஓவர்ஸும் நல்லா பண்ணாங்க. குர்ஜப்னி டெத் ஓவரில் யார்கர் நெயில் பண்ணாரு, ஸ்லோயர் ஒன் சூப்பராக போட்டாருன்னு நிறைய பாசிட்டிவ்ஸ் பார்க்க முடிஞ்சது. சொல்ல போனால் நம்ம நல்லாவே அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். தென் பேட்டிங்கில் செம குவிக்கான ஸ்டார்ட். சஞ்சு கொஞ்சம் கேஷுவலாக ஆடி அவுட் ஆகிட்டாரு, கொஞ்சம் நின்று ஆடி இருக்கலாம். பட் ஜாலியாக அவர் ஆடி அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, லூஸ் ஷாட் அது. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பரான இன்டென்ட்டோட ஆரம்பிச்சாரு கைஸ், செமையான இம்பாக்ட் கொடுத்தாரு. தென் ஆப்போசிட்லி ருத்துராஜுக்கு கொஞ்சம் நல்ல டைமிங் கிடைச்சது, 2-3 ஃபோர் ஸ்கோர் பண்ணாரு. 4 ஓவர் ஆல்மோஸ்ட் 60 ரன் ஸ்கோர் பண்ணிட்டோம். மேட்ச் ஒரு 17-18 ஓவர்ல முடிச்சிருவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மொமெண்ட் வர. பட் மேட்ச் முடியும் போது எனக்கு தெரிய வந்தது இந்த சீசனோட லாஸ்ட் ஹை மொமெண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி அதுவாக தான் இருக்கும்னு. ஜெயிக்கலாம் கைஸ், ஓகே நமக்கு நல்ல டீம் இருக்கு, பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாமே வின் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு பிளேயர் மாறினதுனால உங்களோட காம்பினேஷனே மாற்றி பேட்டிங் ஆர்டரே மாற்றுற அளவுக்கு நீங்கள் டீம் 11 எடுக்கிறீங்கன்னா என்னால் என்ன சொல்கிறேனே தெரியல. நான் ஒரு 3 மேட்ச் சொதப்புனாங்க பரவாயில்ல, அதுக்கப்புறம் 2 மேட்ச்சில் காம்பினேஷனை ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பட் இவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அதுவே ஏதோ ஃப்ளூக்கில் கிளிக் ஆகி ஒர்க் ஆனதுன்ற மாதிரி தெரியுது. நான் கூட அவங்க படித்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிலாம் போட்டு செட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சா நான் முட்டாளு, அது மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் முட்டாளு. எண்ட் ஆஃப் த டே அவங்க அப்படிலாம் பண்ணலை போல. ஜாலியாக இஷ்டத்துக்கு குலுக்கல் முறையில் அப்படியே அந்த குலுக்கி போட்டுட்டு இந்த நம்பர் 1 எடுத்து அவனை அனுப்பு, நம்பர் 4னா இவனை அனுப்புன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கேவலமான ஒஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து. இவனுங்க இன்னும் திருந்தலை. இவங்க திருந்தாமல் இருக்கனால தான் நமக்கு லக்கே அமையலை. கரெக்டாக பவர் பிளே அப்போ ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி டபுள் ஓடும்பொழுது என்னடா சூப்பராக போயிட்டு இருக்கேன், 4 ஓவர் 60னா 6 ஓவர் 95-100 தான். அங்கே வர SRHல ஒரு ஸ்பின்னர் தான், சிவாங் மட்டும் தான் என்னாரு, ஹர்ஷ் டுபேவும் கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் இன்னொரு நியூசிலாண்டர் வெட்டரி அவன் அக்மார் கிளவுனிசம் அங்கே பண்ணிட்டு இருந்தான். ஓ ரைட்டு, ஆயுஷ் மாத்திரைக்கு 2 ஸ்பின்னர் ப்ராப்ளம் கிடையாது, ஒரே ஸ்பின்னர் தான், சூப்பராக டேக் ஆன் பண்ணி நீ 100 அடிக்க வாய்ப்பு இருக்குல்லான்னு நான் கணக்கு போட்டுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில். இருந்தாலும் நம்ம 180+ சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுனால ஒரு சின்னமாக இருந்தது தான் இருந்துச்சு. சரி எங்கேயாவது ஒரு விக்கெட் எடுத்து மொமெண்டம் லூஸ் ஆகி எங்கேயாவது லூஸ் பண்ணிடுவோமோன்னு. அங்கே 4வது ஓவரில் ருத்ராஜ் ஒரு வைடுக்கு ரிவ்யூ இருப்பாருங்க. லைக் இதனால தான் மொமெண்டம்லாம் லூஸ் பண்ணல. பட் இந்த ஒரு டிசிஷன் வந்து எனக்கு எப்படிடா இதுக்கெல்லாம் ரிவ்யூ எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் நல்லா கீழே குனிஞ்சு பின்னாடி கட் அடிக்க பார்க்குறாரு, அப்பர் கட் அடிக்க பார்க்குறாரு, மிஸ் பண்ணிட்டாரு. அதை ரிவ்யூ எடுக்கிறாங்க. அவர் நார்மலாக நின்னா அது கழுத்தைட்டு கூட வந்திருக்காது கைஸ். அதை ரிவ்யூ எடுத்து அந்த ரிவ்யூ லூஸ் பண்ண அங்கேயே எனக்கு ப்ரெஷர் ஏறிச்சு. ஐயோ என்னடா இப்படிலாம் குழப்பிட்டு இருக்கானுங்களேன்னு. அதுக்கு அடுத்த ஓவரில் மாத்திரை டபுள் ஓடும்போது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துருச்சு. சரி ஓகே ரைட்டடா, சீசனே முடிஞ்சு நான் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா மாத்திரை இருந்தாருன்னா 2 ஓவர் 30-35 நான் அசால்ட்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் பார்க்கவே பயமாக தான் இருந்துச்சு, எப்படின்னு தோத்துருவோன்ற மாதிரி. அண்ட் இதில் இன்னொரு கிளவுனிசம் என்ன பண்ணாங்கன்னா மாத்திரையை வந்து இன்ஜுரி அப்புறமும் ஆடிட்டு இருந்தாரு. அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா மாத்திரை இல்லை நான் பவர் பிளே வந்து டேக் ஆன் பண்ணிட்டு போகிறேன், கொஞ்சம் ஆடிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி அது யங் பிளட் இளரத்தம் அப்படி தான் பேசும், எமோஷனலாக பேசும், நான் ஆடுறன்ற மாதிரியும் சொல்லுனா உங்களுக்கு எங்கடா மூளை போச்சு? ஒரு ஃபைனல்ஸோ ஒரு மஸ்ட் வின் மேட்ச் ப்ரெஷரில் இருக்கோம்னா சரி ஓகே விட்டுறலாம். ஒன்றுமே இல்லாத லீக் மேட்ச் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும், அப்பயும் நீங்கள் அவரை பேச்சை கேட்டு ஆட வைக்கிறீங்கன்னா ஒன்று கிளியராக தெரியுது உங்களுக்கு மேட்சை வின் பண்ணுறன்ற கான்ஃபிடென்ஸே இல்லை, 180+ வின் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட்டே இல்லை. டீமில் இருக்கிற பேட்டர்ஸை வச்சு இவ்வளோ சேஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையே உங்களுக்கு இல்லை. அந்த பையன் தான் அப்படி சொல்கிறான்னா நீ முதல்ல என்ன பண்ணிருக்குன்னா இல்லைப்பா பரவாயில்ல நீ உள்ளே வந்து ரெஸ்ட் எடு, நம்ம கிட்ட பேட்டர்ஸ் இருக்காங்க,
மீதி எல்லாரும் வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஆளுங்க அதையும் சொல்லலை. தென் அதுக்கு அடுத்த பாலே பக்கத்தில் சிங்கிளை தட்டிட்டு ஓடினாங்க பாருங்க. அந்த இன்ஜர்டான மனுஷனை வச்சுட்டு நொண்டி 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 அவரும் போனாரு பாருங்க. சூப்பரான மொமெண்ட் இந்த கேம். இது எனக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டெய்ல் எண்டர் ஒரு மெயின் பேட்டர் இன்ஜர்டாக இருக்காரு, அவரை ஸ்ட்ரைக்கில் வர வைக்கிறதுக்கு ஓடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இங்கே டாப்பில் இன்னும் பின்னாடி 4-5 பேட்டர் வச்சுக்கிட்டு எப்படா அந்த மாதிரி கேனத்தனமான முடிவு எடுக்கிறீங்கன்ற எனக்கு ஒன்றும் புரியல. பட் நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பால்லே அவரால் மூவ் பண்ண முடியாதனால ஒழுங்காக பவர் கொடுத்து அடிக்கல, கிளாசன் கிட்ட கேட்ச் வாங்கி அவுட் ஆகிட்டாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். தென் அதுக்கடுத்து வரை ருத்துவும் அவுட் ஆகு, அங்கேயே ஒரு கொலாப்ஸை பார்க்க முடிஞ்சது. பட் இங்கே தான் நம்ம பிக் பிரெயின் மேனேஜ்மெண்ட் ஆயுஷ் மத்ரி அவுட் ஆனோடனே மேட் ஷாட் அனுப்புனாங்க. மேட் ஷாட்டை பவுலிங்க்கு அகில் ஹுசேன் பதிலாக எடுத்து வந்ததுலாம் ஓகே தாங்க. அகில் ஹுசேன் 2 ஓவர் போடுவார்ன்றது ருத்து நம்பிக்கை இல்லை. அகில் ஹுசேன் ப்ராப்ளம் இல்லை, ருத்துக்கு நம்பிக்கை கிடையாது. லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட் ஹேண்டர் அந்த மாதிரி நம்பிக்கையே அவருக்கு இல்லை. ஸோ பவர் பிளேயில் ஓவரை தள்ளுறதுக்கு ஷாட் எடுத்து வந்தாங்க. 2 ஓவர் ஓகே, 3வது ஓவர் ரன் பேச்சதெல்லாம் விட்டுடலாம். ஒரே கேள்வி என்னன்னா, அகில் ஹுசேன் ஆடி இருந்தாருன்னா எங்க ஆடி இருப்பாரு? நம்பர் 4 ஆடி இருப்பாரா? சிம்பிள் கொஸ்டின் கைஸ். உங்களோட பேட்டிங் ஆர்டரை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேட்டிங் ஆர்டரில் கிளியராக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிளேயர் வந்து ஆடுவான்னு டிசைட் பண்ணியிருப்பீங்களா? அவரை தானே இறக்கணும். அதுக்கு தான் டீமில் சர்ஃப்ராஸ் கான் உள்ளே இருக்காரு. நீங்கள் மேட் ஷாட்டை நம்பர் 4 அனுப்புறதா இருந்தால் சர்ஃப்ராஸ் ஆடி இருக்கவே கூடாது. சர்ஃப்ராஸ் இம்பாக்டில் வச்சுட்டு வேற ஒரு பிளேயரை உள்ளே எடுத்து வந்துருக்கலாம். நீங்கள் சர்ஃப்ராஸும் ஆடி மேத்யூ ஷாட்டும் ஆடி ஒரு குழப்பம் பண்ணீங்களே அம்மா தெய்வமே. இந்த மாதிரி எந்த ஒரு டீமும் பண்ணாது. ப்ராப்ளி இந்த ஃபிளமிங்கோட நியூசிலாண்டு ஃப்ரெண்டு வெட்டரி மட்டும் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேர் தான், டேனியல் வெட்டரி ஸ்டீஃபன் ஃபிளமிங், எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டும் தான். ஹானஸ்டாக கைஸ், அந்த மொமெண்ட்டில் கூட சர்ஃப்ராஸ் அனுப்பியிருந்தா நம்ம மேட்சை வின் பண்ணியிருப்போம். சர்ஃப்ராஸ்க்கு அப்புறம் பிரவிஸ் அனுப்பியிருந்தா மேட்சை வின் பண்ணியிருப்போம். நம்ம ஆளுங்க மேத்யூ ஷாட் அனுப்ப அவர் அவுட்டும் ஆக்க முடியாமல் அவரும் அடிக்காமல் ஒரு திணறா இருப்பார். 30 பால் 34. அவனுங்களும் ஃபுல் லென்த்தில் கால்ட்டை போட்டுட்ருக்காங்க. இவராலையும் அடிக்க முடியல. கால்ட்டை போட்டாலும் அடிக்க முடியல, ஒய்டாக போட்டாலும் அடிக்க முடியாது. ஃபுல் லென்த்லேயே போட்டுருந்தாங்க. ஃபுல் லென்த்தில் அடிக்காமல் இருக்கிறலாம் பிளேயர்லாம் ஐபிஎல்லே ஆடவே முடியாது. கம்போஸ் கடைசியாக வந்து ஒரு ஃபுல் டாஸை தூக்கி 6 ஓ 4 அடிக்கிறாரு கைஸ். மேத்யூ ஷாட்டுக்கு ஃபுல் டாஸும் அடிக்க தெரில. யார்கர் நான் ஏன் யார்கர் போகிறேன், நான் ஒரு முட்டாள். ஃபுல் லென்த் அடிக்க தெரில. நார்மலாக பந்து போட்டாலும் அடிக்க தெரில. சிம்பிளாக முடிச்சிடலாம் கைஸ். பந்து போட்டாலே மேத்யூ ஷாட்டுக்கு அடிக்கவே வரல. இதில் இவனுங்க நெட்ஸில் வந்துட்டு என்னத்தை பார்த்து நம்பர் 4 அனுப்புனாங்கன்றது புரியல கைஸ். பேட்டிங் ஆர்டர் செட் பண்ணியாச்சு. சர்ஃப்ராஸ் கான் இந்த மாதிரி பவர் பிளேயில் விழுந்தால் டக்குன்னு குவிக்காக டேக் ஆன் பண்ணுறது தான் டீமில் இருக்காரு. அது எப்படின்னா ஒரு மேட்சுக்காக மொத்த ரோல் ஸ்ட்ராட்டஜி, மொத்த பிளானிங், மொத்த ரோல் டிஃபினிஷன் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டீங்க. எனக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை கைஸ். அது எப்படி தான் உங்களால் யோசிக்க முடியுதுன்னு. மேட் ஷாட்டை பவுலிங்கில் 2 ஓவர் தரணுன்றதுக்காக ஆடிட்டீங்க, ருத்து யூஸ் பண்ண முடியாதனால சரி ஓகே மன்னிச்சு விட்டுடுறேன். அண்ட் ஈவன் அந்த மொமெண்ட்டில் கூட முகேஷ் சௌத்ரிக்கு 2வது ஓவர் போடணுன்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ எய்தர் முகேஷ் சௌத்ரி மேலே நம்பிக்கை இல்லாமல் டீமை வச்சிருக்கிற தப்பு, இல்லை முகேஷ் சௌத்ரியை நம்பி டீமில் இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கணும் அப்பயே. ஸோ உனக்கு அந்த பவுலர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ ஆக்ஷனில் அந்த பிளேயரை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நல்ல பெட்டர் ஸ்கில்டு பிளேயர் எடுத்துருக்கணும். நம்ம அதையும் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், இருக்கிற ரிசோர்ஸில் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒன்று, இல்லை யூஸ் பண்ணால் ஒழுங்கான ரோல் கிளாரிட்டி கொடுத்து யூஸ் பண்ணி ரன்னு போனாலும் பரவாயில்ல கொடுத்துடணும். அதுதான் பண்ணணும். அதுதான் எம்எஸ்டி பண்ணுவார். சரி நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிடுறேன். பட் ஸ்டில் மேத்யூ ஷாட்டை அங்கே இறக்கி நீ பார்த்துருக்க என்னத்தை தான் நீ நெட்டில் பார்க்குறேன்னு எனக்கு புரியல. ஒரு பிளேயரை நீ பவுலிங்கில் 2-3 ஓவர் போடுறதுக்காக நீ உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்க, நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் பிளேயருக்காக உன்னோட பேட்டிங் ஆர்டரே நீ மாற்றுறேன்னா அந்த பிளேயர் ஆல்ரெடி உன் பேட்டிங் லைனப்பில் இருந்திருக்கணும். பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்காரு, அதனால் பேட்டிங் கொடுத்தே ஆகுன்றதுக்காக உன்னோட ஆக்சுவல் நம்பர் 4, 5, 6 பின்னாடி தள்ளி எல்லாரோட கேம் பிளானிங் குழப்பி டீமை தோக்க வைக்கிறீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே இல்லை. ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் கிடச்சிருக்கணும். பட் எனிவேஸ் இவனுங்க பண்ணுற க்ளவுனிசம் ரிவீல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மேட்சை நான் தோக்கிறது கூட ரெடியாக இருக்கேன் கைஸ். இவனுங்க இந்த மேட்ச் பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு, இவனுங்க பிளேயிங் லெவன்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, அதுவாக தானாக அமைஞ்சதுன்ற மாதிரி. இந்த மீன் ஜோக் எதுவும் வரும்ல, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவர் கையில் விழுந்ததுன்ற மாதிரி. இவங்க எதுவுமே செட் பண்ணல, அதுவாக தானாக அமைஞ்சு நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அந்த காம்பினேஷன் அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு கோச்சோட அழகு. அதுக்கான பிளேஸும் இருக்காங்க கைஸ். அதான் பிரச்சனை, பிளேஸே இல்லாமலாம் இல்லை, பிளேஸ் இருக்காங்க. பட் இவனுங்க பண்ணுற க்ளவுடிசம்லாம் பார்க்கும்பொழுது இவனுக்கு திருந்துற மாதிரி இல்லைன்றான் தெரியுது. ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்சை தோற்றுறோம், ஆர்சிபி மேட்சை வின் பண்ண வேண்டியது அதையும் தோற்றுறோம். அகைன் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது நம்ம ஆடின மேட்சஸில். நம்ம டீம் எஸ்பெஷலி நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ரோஆக்டிவாக இருக்கிறதே கிடையாது, ஃபுல்லாக ரியாக்டிவ் தான். அடிப்பட்டு கல்லடிப்பட்டு மிதிப்பட்டு தான் திருந்துவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. நீ என்ன வேணாலும் கேஷுவலாக பண்ணிட்டு போ. பட் என்னோட டீமுக்கு 2 பாயிண்ட் தேவையில்லாமல் போகுது. ஆல்ரெடி ஆர்சிபி மேட்ச் 2 பாயிண்ட் போயிடுச்சு, இந்த மேட்ச் ஒரு 2 பாயிண்ட் போயிடுச்சு. எனக்கு அது வருத்தமாக இருக்குடா. உங்களுக்கு சுத்த
சுத்தமாக வருத்தமே இல்லையடா, எப்படிடா இந்த மாதிரி யோசிச்சு இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துகிட்டு போய் செயல்படுத்துறீங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல கைஸ். அண்ட் ஷார்ட் பண்ண டெரரிசமில் சர்ஃப்ராஸ் கான் அந்த எண்டில் அவுட் ஆனார். பட் சர்ஃப்ராஸ் கானோட பெரிய ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி பிகர் கிரவுண்ட்ஸ் கிடையாது. மெயினாக அவரை நீங்கள் பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம், இல்லை டெத் ஓவர்ஸில் ஃபினிஷராக பின்னாடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் அவரோட லிமிடேஷன் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பிரிவில்ஸ் வந்து ஷார்ட் பண்ணுற தடவல்ஸ்கினால அவரும் சீக்கிரமாக டேக் ஆன் பண்ணவே அவுட் ஆகிட்டார். கொஞ்சம் பேஸ் அகேன்ஸ்டாக 2 பால் ஸ்லோவாக ஆரம்பித்தார். பட் ஸ்பின் போடும்பொழுது அந்த சிவன் குமார்னால லூப் பண்ணி போட்டுட்டாப்பில் அதை அடிக்க போகிறேன்ற மாதிரி டேக் ஆன் பண்ணி 6 அடிக்கிறேன்னு அவுட் ஆகிட்டார். இதை மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆடுறாரு. ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் 2-3 பால் நின்று ஆடி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஈஸியாக அந்த சிவன் குமார் ஓரை தாண்டிட்டாருன்னா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு கைஸ். கடைசியில் எவ்வளோ ஸ்லாட் பால், ஃபுல் லென்த்து, ஸ்லோயர் பால்லாம் வந்துச்சு, ஒருத்தனும் அடிக்கல. ஃபுல் டாஸ் பால்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஈஸியாக பிரிவிஸ் இருந்தாருன்னா வின் பண்ணியிருப்பாங்க. அதே மிஸ் பண்ணிவிட்டோம். தென் சிவம் டுபே வந்தார். சிவம் டுபேவை ப்ரொமோட் பண்ணி இந்த மேட்ச் அனுப்பியிருக்கணும். சர்ஃப்ராஸ் அந்த இடத்துல அனுப்பியிருக்கணும். ஆக்சுவலி ஷார்ட்டே ஆடாமல் சர்ஃப்ராஸ் 4, சிவம் டுபே 5, பிரிவிஸ் 6 வந்திருக்கணும். அண்ட் ஈவன் வெட்டரி டெரரிசமில் ஹர்ஜுபே கூட ஆடலை. ஸோ அப்போ பிரிவிஸை கூட நம்பர் 4 or 5 அனுப்பி விட்டுருக்கலாம். பிரிவிஸ் அந்த இவர் ஷார்ட் ஆன 30 நாள் பிரிவிஸ் ஆடி இருந்தாருன்னா மினிமம் 55-56 ரன் அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ மேட்சும் ஈஸியாக வின் பண்ணியிருக்கோம். பட் எனிவேஸ் இந்த ஒரு டிசிஷனால மொத்த பேட்டிங் ஆர்டரும் ஃப்ளாப் ஆயிருச்சு இந்த மேட்ச்சில். அண்ட் இதை விட பெரிய வருத்தம் என்னன்னா, நமக்கு 1000 கேள்வி இருக்கும். இந்த 1000 கேள்வியில் ஒரு கேள்வி கூட ப்ரெஸ்ஸில் எவனும் கேட்க மாட்டாங்க. பிரசாந்த் வேர் ஏன் பவுலிங் போடலன்னு கூட நமக்கு இன்னும் தெரிய வரல. அண்ட் ஷார்ட் அகில் ஹுசைன் பால்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களே, அந்த ஒரு பிளேயர்னால நீங்கள் ஏன் பேட்டிங் ஆர்டரை மாற்றுறீங்க? இப்போ அகில் ஹுசைன் இருந்தாருன்னா பேட்டிங் ஆர்டர் இப்போ தான் அகில் ஹுசைன் தான் நம்பர் 4 அனுப்பியிருப்பீங்களான்ற மாதிரி யாராவது கேட்கணும். பட் அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ளேயே கேட்டுட்டு நம்மளே மண்டே பிச்சிட்டு இருப்போம். அவனுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அகைன் 2 மேட்ச் கழிச்சு காம்பினேஷன் செட் ஆகும். அப்போ யாருக்கும் இன்ஜுரி ஆகும். திருப்பி காம்பினேஷன் சொதப்பாங்க. ஃப்ளெமிங் நம்மளோட நர்வ்ஸை டெஸ்ட் பண்ணுவார். திருப்பி தோப்போம். அந்த சைக்கிள் திரும்ப நடக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆயுஷ் மாத்திரமே எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 வாரம் ஆட மாட்டார். ஸோ அது போல் ஊர்வில் பட்டேல் ஆடி ஓரளவுக்கு தேத்திடலாம். பட் ஸ்டில் ஆயுஷ் மாத்திரை அகைன் ஸ்பேஸ்ன்றதே ஒரு செமையான மேட்சப்பாக இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணுவோம். ஸோ பிளே ஆஃப் ஹோப்பையும் இதோட விட்டுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு டீம் எப்படி செட் பண்ணலாம், என்னென்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க, கார்த்திக் சர்மன் வீருக்கு சான்ஸ் கொடுத்து ஏதாவது பண்ண பார்த்தா பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பட் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இந்த இன்ஜுரிஸ் வந்துருக்குன்னு சொல்லியே இவனுங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்ஸ்லாம் மறைச்சிருவானுங்க. ஃப்ளெமிங்கிட்ட யாராவது ஏன் ஒழுங்காக பண்ணலன்னு கேட்டாங்கன்னா, எங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது, மற்ற டீமில் எப்படி இவ்வளோ இன்ஜுரிஸ் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்ஜுரிஸ் வந்த டீம்லாம் ஒழுங்காக பண்ணதே கிடையாது. ஆயுஷ் மாத்திரை இன்ஜர்ட், கலீல் அகமது இன்ஜர்ட், நேத்தன் எல்லிஸ் இன்ஜர்ட்னு நிறைய இன்ஜுரிஸ் இருக்கிறதுனால டீமே ஒழுங்காக செட் ஆகலைன்னு சொல்லி தப்பிச்சிருவாரு. பட் அதுக்கு கவுண்டர் கொஸ்டின் என்ன கேட்கணும்னா, உங்கள் டீமில் தான் பேட்டிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இருக்காங்களே, ரோல் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் கொஞ்சம் தப்பாக இருக்கோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் பிளே ஆஃப் வந்திருக்கலாமோன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கணும். பட் யாருமே கேட்க மாட்டாங்க. நமக்குள்ளேயே நம்ம கேட்டுட்டு தலையை பிடிச்சிட்டு இருக்க போகிறோம். ஸோ கேஸ் நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்களா? இந்த மேட்ச் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.